அடுத்து நம்ம எடுத்த அளவுகளை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி பிரிச்சுக்கிடுவோம்னு பார்ப்போம். நம்ம மேலே வந்து அப்பர் செஸ்ட் 37, மிடில் செஸ்ட் 39, இடுப்பு ரவுண்ட் வந்து 35, 12 ஸ்லீவ். இப்போ இந்த 37 அப்பர் செஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் 6ஆல் டிவைட் பண்ணிக்கிறேங்க. அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரும்னு சொன்னால் 6.1 வரும். இதை வந்து நீங்கள் 6.25 எடுத்துக்கலாம், இல்லாட்டி 6ஆவும் எடுத்துக்கலாம். 6.1. அடுத்தது அதே 37 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறணும். அப்போ நம்மளுக்கு வந்து 9.25 வரும். 9.25 வரும். அடுத்து 39 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 9.25 வரும். 8.25 வரும். இந்த இடத்துல 8.25 வரும். இந்த 12ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6.25 வரும். இதுதான் நம்மளோட அளவுகள் ஃபர்ஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் 37 6ஆல் டிவைட் பண்ணா ஷோல்டர் வந்துடும். 37 4ஆல் டிவைட் பண்ணா அது வந்து செஸ்ட் மார்க் வந்துடும். மிடில் செஸ்ட்டுக்கு 39 4ஆல் டிவைட் பண்ணா மிடில் செஸ்ட் வந்துடும். வேஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணா அந்த அளவு வந்துடும். ஸ்லீவ் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணா அதுக்கு ஒரு ஆன்சர் வந்துடும். இதை வச்சு தான் நான் இப்போ மார்க் பண்ண போறேன். பாருங்க, இந்த துணியை வந்து 2 கரைப்பகுதியும் ஒன்னா வர்ற மாதிரி சேமா மடிச்சிட்டு இந்த பக்கம் மூடின பகுதியா இருக்கணும். இதுல வந்து நம்ம கீழே வந்து தையலுக்கு விட்டுக்கலாம். ஒரு மடிச்சு தைக்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு விட்டுக்கோங்க. எனக்கு 1 இன்ச்சு போதும். நான் இப்போ 1 இன்ச்சு கீழே விட்டாச்சு. கீழே மடிச்சு தைக்க 1 இன்ச்சுக்கு விட்டுட்டு, அதாவது லைனிங் பிளவுஸ்னா மேலே கீழேயும் 1/2 இன்ச்சு போதும். இதே நார்மல் பிளவுஸா இருந்தா நீங்க 1.5 இன்ச்சு கீழேயும் மேலே 1/2 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சு விட்டுக்கிறங்க. இப்போ நம்மளுக்கு கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு போதும். அடுத்தது உயரம், பிளவுஸ்க்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் 13.5 இன்ச்சு உயரம் மார்க் பண்றேன். அப்போ அந்த 13.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம ஷோல்டர் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் 6ஆல் டிவைட் பண்ணி 6.1. அப்போ அந்த ஷோல்டரை மார்க் பண்ணிக்கலாம். 6.1க்கு மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அதே அளவை கீழேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி கோடு போட்டுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல அப்பர் செஸ்ட் அளவு 9.25 நம்ம எடுத்திருக்கிற அளவு கால்குலேட் பண்ணி, அப்ப சரியா 9.25க்கு மார்க் பண்ணிட்டு 9.25க்கு மார்க் பண்ணியாச்சு. இதுல இருந்து 9.25 இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு ஈஸலம்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுதான் அளவு. அதுக்கு பிறகு 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்றேன். அவ்வளவுதான். அடுத்தது நம்ம மிடில் செஸ்ட் அளவு 9.25. இப்ப இந்த இடம் எப்படி பார்க்கணும்னு சொன்னா, நம்ம மேல இருந்து இந்த செஸ்ட் 9.25 இருக்கு தானே, இந்த அளவை வந்து மேல இருந்தே 9.25 அந்த அளவுக்கிட்ட வர்ற இடத்துல இந்த இடத்துல நம்ம வந்து மிடில் செஸ்ட் அளவை மார்க் பண்ணணும். மேல இருந்தும் 9.25 மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த இடத்துல இருந்தும் 9.25 மார்க் பண்ணிக்கிறங்க. அதுக்கு பிறகு இதுலயும் நம்ம 1 இன்ச் அளவு கொடுத்துட்டு தையலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து வேஸ்ட் ரவுண்ட், இடுப்பு வந்து 8.25. 8.25க்கு இந்த கீழே மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு 1 இன்ச் நம்ம இங்கே ஒரு டாட் பிடிப்போம், அதுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். 1.5 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதுதான் சரியான அளவு. இந்த இடத்துல இருந்து இப்படி தையலுக்கு வந்துடும். இதை இதோட சேர்த்து விட்டுறணும். அவ்வளோதான். இது ஃபைனலாக இப்போ பார்க்கல உங்களுக்கு வளைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாம் தச்சு முடிச்சுட்டு தைக்கல இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து இதோட செட் ஆயிரும். இப்போ இந்த அளவு இருக்கு தானே, நம்ம எடுத்துருக்குற இந்த 6.1 இதில் பாதி நம்ம 3.5 வச்சுட்டு இதை கொண்டாந்து அப்படியே கோப் பண்ணி இதோட சேர்த்து, அதாவது எவ்வளோ வேணும் அந்த அளவு ஃபார்முலா வைஸ் பராரம். இங்க நம்ம எவ்வளவு வச்சிருக்கிறோம், 9.25 வச்சிருக்கிறோம் ஒரிஜினல் அளவு. இந்த 9.25ல 8.25 நம்மளுக்கு இருந்தா சரி. இங்க இருந்து நீங்க டேப்பை வச்சு பாக்குற நேரம் சரியா 8.25 வரும். அதுதான் நம்மளோட இந்த 9.25 மார்க் பண்ணிருக்கிறோம். அதுல இருந்து 1 இன்ச்சு குறைச்சு 8.25 இந்த இடத்துல சரியா வந்துடும். தச்சு முடிச்சுட்டு பார்த்தா அவ்வளவுதான். இப்ப நெக்கு, இப்ப வந்து
இதுக்கு நம்ம 3 இன்ச்சு விட்டுக்கலாம். அதாவது அதுவும் ஃபார்முலா வைஸ் பிரகாரம் தான். மேலே உள்ள அப்பர் செஸ்ட் 37 12ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 பாயிண்ட் இது வரும். நம்ம 3ஆவே எடுத்துக்கலாம். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். பின்னுக்கு உங்களுக்கு எவ்வளோ இறக்க வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 9க்கு மார்க் பண்ணுறேன். இந்த டாட் மார்க் பண்ணியிருக்கோம் தானே, இந்த இடத்துல இருந்து நம்ம கோடு போட்டுட்டு ஒரு டாட் 2 பக்கமும் அரை இன்ச்சு, இந்த 1 இன்ச்சு விட்டுருக்கோம் கேப்பு, அந்த 1 இன்ச்சை இந்த பக்கம் அரை இன்ச்சு, இது அரை இன்ச்சு விட்டு இதில் ஒரு டாட் பிடிச்சிக்கணும் பின்னுக்கு. அவ்வளோதான். இப்போ இதுதான் பேக் பார்ட்டு. இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லையா இதை ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். இதை இப்படியே தூக்கி இதோட மடித்து போட்டுறணும். மடித்து போட்டுட்டு இப்படி எடுத்துக்கிறோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சரியாக அந்த லெவலுக்கு அப்படியே மடித்து எடுத்தாச்சு, பேக் பார்ட்டும் பின் பார்ட்டும். இப்போ இந்த மறைஞ்சிருக்கிறோம் இந்த அளவை விட இப்படி போட்டுட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் காட்டுறேன். இந்த அளவுல இருந்து ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோங்க. வச்சுட்டா கீழே நம்ம பட்டி பீஸும் வெட்டிக்கிடலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். போட்டாச்சு. அடுத்தது இந்த மேலே இருக்குது தானே, இந்த கர்வ் வளையுது அப்படி இல்லாமல் பேக் பார்ட் அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி நேராகவே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இப்படி எடுத்து இதை நேராகவே இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை விட ஒரு 1 இன்ச்சு இது தையலுக்கு தான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிடுவோம். 4ஐயும் ஒன்றா வச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் நெக்குக்கு வந்து முன்னாடி ஒரு 6.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணால் போதும். ஃப்ரண்ட் பார்ட்டில் பின்னுக்கு வந்து கூட மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருந்து 6.5 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துக்குவோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த சின்ன நெக்கை வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறையில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த பார்ட்டை எடுத்துடுறேன். இது வந்து பேக் பார்ட் நம்மளுக்கு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம இங்கே இருக்குது. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் தையலுக்கு விட்டோம் தானே, அதை மார்க் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு 3 இன்ச்சும் மேலேருந்து 3 இன்ச்சும் இந்த இடத்துல இருந்து ஒரு 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மேலேருந்து நம்ம 9.75, அதாவது மேலே மார்க் பண்ண 9.75 வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட செஸ்ட் பாயிண்ட். அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு சேர்த்துக்கலாம். அப்போ இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கர்வ் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு அந்த மிடில் செஸ்ட் அளவை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 2.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை மார்க் பண்ணிட்டா இதுதான் நம்மளோட பட்டி பீஸ். இப்போ மேலேருந்து இங்கே ஒரு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் போக ஒரு 3.25 இன்ச்சுக்கு 3.25 இல்லாட்டி 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 இடத்துல இருந்து, அதாவது இங்கே 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு டாட் போட்டுட்டு இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறோம் 9.75, அதிலிருந்து கொண்டாந்து இதை சேர்த்துருங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த எச்சு முடிகிற இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் தள்ளி இங்கே ஸ்லீவோட ஒரு 1/4 இன்ச்சு 2 பக்கமும் அரை இன்ச்சு பிடிச்சா போதும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1.25 2 இன்ச்சு வர்ற அளவுக்கு இங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சு. அவ்வளோதான். அடுத்தது இந்த இடத்துல நடு பாயிண்டில் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு மேலேருந்து உள்ளுக்கால குடஞ்சி எடுத்துடணும், ஃப்ரண்ட்டுக்கு மட்டும். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி இதுதான் ஃப்ரண்ட் டாட்டு. இது அப்படியே கப்பு இதை வந்துடும், இது வந்துடும். இது பட்டி பீஸ். இது வந்து ஃபுல்லாக தையலுக்கு போயிடும்.
இந்த இடம் தையலுக்கு போயிடும். எக்ஸ்ட்ரா உள்ளது இவ்வளோ தான் பட்டி பீஸ் வரும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஈஸியாக வெட்டியாச்சு. அடுத்து ஸ்லீவ் எடுக்கணும். நம்ம இருக்கிற பேலன்ஸும் எடுத்துட்டு இதை மடிச்சுட்டு இப்போ எவ்வளோ தூரம் ஸ்லீவ் உயரம் உங்களுக்கு வேணும்னு பார்த்துக்கிறேங்க. இப்போ நான் வந்து ஒரு 7 இல்லை 8 இன்ச்சு வைக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. 8 இன்ச்சு வச்சாலும் இதில் கோட் போட்டுக்கணும். கீழே டவுன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 37 அப்பர் செஸ்ட் வருது. அப்போ 3.7 அதை 10ஆல் டிவைட் பண்ணணும். 3.7க்கு நேரம் நம்ம கோட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் இந்த இருக்குது, இந்த மேலே கோட் போட்டுட்டு இதில் வந்து நம்ம உடம்புட, அதாவது அந்த 9.25 மார்க் பண்ணோம், அதில் 1 இன்ச் குறைச்சி 8.25 வரும். இந்த கோடை இப்படி லைட்டாக 8க்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு பார்க்கல 7.5 1 இன்ச் குறைச்சி 7.5க்கு வரும். இந்த இடத்துல அடியில் நம்மளோட 6.25 அதை எடுத்து வச்சுருக்குறோம் அடிக்கை அகலம், அதை மார்க் பண்ணிவிட்டு இதை கிராஸை இதோடு சேர்த்து விட்டுறோம். அப்படித்தான். அதுக்கு பிறகு தையலுக்கு நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்கோம் உடம்புல, அந்த 1.5 இன்ச்சை விட்டுட்டு இதை மார்க் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இதுலேயும் இந்த நம்ம இந்த கோடு போட்டிருக்கிறோம், இந்த கோடு சரியாக 8.25 இருக்குது தானே, இந்த 8.25ல் 4க்கு நடுவு பாயிண்ட் வச்சுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலேருந்து வர்றதை அப்படியே வலிச்சு கொண்டாந்து இதோட ஜாயிண்ட் பண்ணி இதில் கொண்டாந்து கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். அடுத்தது அதே மேலேருந்து வர்ற கூட அப்படியே கீழே இறக்கி இந்த புள்ளியோடு ஜாயின் பண்ணி கொண்டாந்து இதில் விட்டுறணும். இது ஃப்ரண்ட். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம விரிச்சு போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் இதை மட்டும் கட் பண்ணிடணும். இதை நீங்கள் ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கிறணும். 2 பக்கமும் ஃப்ரண்ட்டுக்கு வரணும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்லீவ் வெட்டியாச்சு. இப்போ இது மீதம் உள்ளதில் வந்து இது உக்ஸ் பட்டிக்கு நம்ம வச்சுக்கிறணும்.